நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் தமிழில் இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இல்லை புதுசாக வந்திருக்க மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்து தமிழ் சரியாக வரமாட்டேன்ற மாதிரி எல்லாம் லண்டனில் படிச்சிருப்பாங்க பொழுது. மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க பேசுறதுக்கும் நீ இது சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பொருள் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. லிங்கா பேபி, if you are bad, I am your dad. அரசியல் அவருக்குன்னு ஒரு மாமனார் பின்புலம் இருக்குது. இனிமேல் வந்து இன்னொரு விஜய் பண்ணாதே ஆக முடியும். இந்த இனிமேல் தனசோ இன்னும் 20 வருஷ காலம் பட்டம் தமிழ்நாடு அசம்பிளியில் இருப்பேன்னா எம்ஜிஆர் கலைஞர்னு வந்த மாதிரி விஜய் உதயண்ணா 2 பேருடைய இதுதான் இது நடக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு உழைச்சி இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரை சுற்றி தான் தமிழ்நாடு அரசியல், வேற யாரும் அதிகமாக. அதே மாதிரி சட்டசபையில பேசுறதா முக்கியமா இல்ல மக்களுக்கு வந்து செயல்ல பேசுறத விட மக்களுக்கு செயல் தான் முக்கியம். செயல் தான் உண்மையாக செய்யறாங்கன்னா அதான் முக்கியம். பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா பேச முடியாது. அவர் பெருமதோட அது ஏதாவது கத்துக்கிட்ட ஒரு தான் கத்துக்கணும். அது நிறைய வந்து கத்துக்க வேண்டிய நேரம் நிறைய இருக்கு. 3 மாசம் கத்துக்க தனசு அரசியல் வரணும்னா அவரால் இருந்து ஜெயிச்சிட்டாரு, நம்ம இருந்து ஜெயிக்க முடியுமே, இருந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வராது. ஆனா அந்த கதை ஆகாது. இந்த காலத்துல எம்ஜிஆர்னு ஓய்வு அரைச்சுனா ஜெயிச்சிருக்க 2வது முறையா. இவர் வந்தாலும் ஜெயிச்சதுனால இவர் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அதே தனசு வந்து ஏத்துக்கவே முடியாது. இடைத்தேர்தலில் மு க ஸ்டாலின் நின்று ஜெயிச்சு எதிர்கட்சியராக வந்தா நல்லா இருக்கும். இன்னும் மு க ஸ்டாலின் வந்து எந்த கட்சியிலும் நிக்க முடியாது. இருந்தாலும் வெற்றி வரமாட்டாரு. இந்த ஆட்சி எப்படின்னா இருக்கு, ஊழல் லஞ்சம்லாம் இல்லை. ஆட்சி ஊழல் இருந்தாலும் இப்ப நம்ம கூட ஒரு இடத்துக்கு போனா லஞ்சம் வாங்கன்னு கேட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க. திமுக போட்ட பட்ஜெட்ல இருந்து பேர் மாற்றி ஸ்டிக்கர் விட்டுருக்காங்க. மாற்ற வேணும் தான் உங்களை வர வச்சிருக்காங்க. இந்த மக்கள் வந்தா இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு செய்யும். ஆனா திரையுலகில் அன்னைக்கு அவங்க செய்யணும். திருசாவத்தின்னு அவங்க கட்சியில வந்து அந்த மாதிரி நடந்துருப்பாங்க, அந்த மாதிரி பேசுறாரு. அவர் வந்து இப்படி வந்து திருசாவத்தி பணம் படிச்சாங்க, ட்ரெண்டாக இருப்பாங்க, பேசுனாங்க. இப்போ வந்து அரசியல் விரும்ப போகும்போது அதை பற்றி பேசக்கூடாது, தனிப்பட்ட முறையை பேசிக்க வேண்டாம். அப்படி பேச ரூல்ஸே கிடையாது. அவர் அமைச்சரவையில் வந்து மரியவன்சன் தமிழை வந்து திருத்திக்க சொல்லி எதிர்கட்சிலாம் சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து முடியாத மாதிரி சண்டை போட்டு மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து சரி திருத்திக்கிற மாதிரி சொல்லியிருக்காருண்ணே. ஏன் அதுக்குள்ள அவருக்கு என்ன மனமாற்றம் வந்துச்சு? அழகா நாகரிகமா தானே சொன்னாங்க. அவங்க வந்து நீங்க இப்படிதான் பண்ணுலாம் சொல்ல, கொஞ்சம் அழகான வேற எந்த தமிழ்லையும் பேசல, தமிழை கொஞ்சம் மாத்தி பேசுங்கன்னு தான் சொன்னாங்க. அவரு என்ன சொல்றாரு, நான் படிச்சதெல்லாம் ஆங்கிலம் தான், பட் நான் இப்படிதான் இருந்தேன், அப்படிதான் போனேன், அதெல்லாம் மாத்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பேசுறது அது அழகா. நேத்து சரிங்க ஐயா, திமுக வந்து தப்பான கோரிக்கைலாம் உங்களுடைய தமிழை கொஞ்சம் உச்சரிப்பை கொஞ்சம் மாத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சட்டசபையில் தான் கேட்டிருக்காங்க. உங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டுல போயிட்டு நீ தமிழ் பேசுறது எல்லாம் தப்பு, நீ பொது வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா எதிர்கட்சிக்காரங்க சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும்ன்றது அவசியம். அதுதான் மரபு. அப்படின்னு நீ எப்படி பண்ண முடியும்? இப்ப வந்து மாத்திரன்னு சொல்றது எப்படி, யாருக்காக வந்து மாத்திர? நேத்தே சொல்றாங்களா, வயசுல பெரியவங்க, அவங்க சபை நாகரிகம் தெரிஞ்சவங்க, அவங்க ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் இப்படி பேசுங்கன்னு சொல்லும் போது சரி கண்டிப்பா பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அவங்க கேலி உருவம் பண்றாங்க, மொழி உரிமை பண்றாங்க, இது பண்றாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நாகரிகமா அன்னைக்கே நம்ம தான் நேற்றே சொல்லிக்கலாம்ல, சொல்லிக்கலாம்ல, அழகா சொல்லிருந்தா பிரச்சனை கிடையாது. இதை வந்து இவரு ஒரு பாணியில பேசி ஒரு நிதி அமைச்சர் அதுக்கு உண்டான இதெல்லாம் அவர் பேசணும். அதுக்காக தான் அவங்க சொல்லிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா மாத்தியும். அவர் நீ சென்னை லாங்குவேஜ்ல பேசு, நல்ல லாங்குவேஜ்ல பேசு, அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க கொஞ்சம் தமிழை கொஞ்சம் மாத்தி தொடர்ச்சியா ஆங்கிலமே வந்துட்டு இருக்கு. தமிழ் நிதிநிலை அறிக்கை படிங்கன்னு தான் சொல்றாங்க. அவங்க ஒன்றும் பட்ஜெட் சபாநாயகர் என்ன சொல்றாரு, 9 முறை ஒரு லைன்ல வரும்போது 9 முறை பட்ஜெட் தான் வரும். நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. புதுசாக வந்திருக்க மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்து தமிழ் சரியா வரமாட்டேன்ற மாதிரி எல்லாம் லண்டன்ல படிச்சிருப்பாங்க பொழுது. எங்க யாரும் பேசுறதா புரியுது. சொல்றது நீர்வளத்துறை அமைச்சர்ன்றாங்க, புஸ்லி ஆனந்தா. அதுல என்னதான் புஷ் இருக்குதா என்னதுன்னு தெரியலையா, அதை மாத்திட்டு அழகா ஆனந்தன்னு சொன்னா வச்சா என்ன ஆகிட போகுது? அவர் பேசுற தமிழ் எங்கன்னா புரியுதா? என்னதான் பேசுறாங்களோ தெரியல. நல்லா சிறப்பான ஒரு அமைச்சரவை தான். அதாவது தமிழ்நாடு சட்டசபையினுடைய வரலாறுல இது ஒரு எப்படி சொல்ல முடியாது, வேண்டாம் அதை சொல்லி நம்ம ஆட்சியை வந்து குறை சொல்றோம்னு நினச்சிக்குவாங்க. உண்மையுமே குறை சொல்றதுக்கு நிறைய இருக்குது, புரியுதா? சரி ரைட்டு. அவங்களுடைய லாங்குவேஜ்ல அவங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சபை மரபு இந்த இடத்துல இப்படிதான் பேசணுன்ற அந்த ஒரு நடைமுறை என்ன அவங்களுக்கு தெரியல, புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட்ல வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க பேசுறதுக்கும் நீ இது சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு பொருளை கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இங்க நான் பேசுறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும். சரியா? அதை வந்து என்ன பண்ணுன்னா, நீங்க இது இருக்கிற ஒரு சம்பந்தப்பட்ட நபர் வந்து எந்த இடத்துல பேசுறான்றது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க. இப்போ நம்ம பேசுறது எங்க பேசுறோம், மார்க்கெட்ல நான் எப்படி வேணாலும் பேசலாம், வெளில போனா அதுக்கு தகுந்த மாதிரி இது அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, இத்தனை வருஷ காலமா நீ எப்படியே இருந்த ஒரு மன்றத்தினுடைய பொதுச்செயலர் இருந்திருக்க, இப்போ நீ ஒரு சட்டசபையில ஒரு விஜய்க்கு அடுத்த லெவலில் இருக்கும்போது கொஞ்சம் நிதானிச்சு எந்த எப்படி பேசணும். நேற்று கூட என்ன பேசுறாரு, வராரு கூட்டின்னு வராரு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காரு.
எது பேசுறது அது அவங்க எல்லாம் சிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் சிரிக்கிற மாதிரி அவங்க தான் பேசிட்டு இந்த வாட்டி பட்ஜெட் எப்படிண்ணா இருக்கு? பட்ஜெட்டா திமுக போட்ட பட்ஜெட்ல இருந்து பேர் மாற்றி ஸ்டிக்கரை விட்டுருக்காங்க. இந்த விடியல் பயணன்றதுல விடியல எடுத்ததுனால இவங்களுக்கு என்ன, ஏன் இத்தனை கோடி இப்போ செலவு பண்ண வேண்டிய விடியல்ன்ற பஸ்ல விடியல் இருந்ததுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் கேட்குறேன். ஒரு திமுக கொண்டு வந்து விடியல் பயணம், மகளிர் விடியல் பயணம் வச்சிருந்தாங்களே, அந்த விடியல் எடுத்ததுனால இவங்களுக்கு இப்போ எவ்வளோ அரசாங்கத்தை எழுப்பு தானே. அந்த விடியல் எடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு எழுப்பா இல்லையா? அந்த எழுப்பை ஏன் சரி கட்ட இது பண்ண மாட்டேன்றாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு தமிழ்நாட்டில்? ஏன்னா பெருசா ஏன்னா மாற்றம் வந்துருச்சா? மாற்றம் வேணும்னு தான் அவங்கள வர வச்சிருக்காங்க. இந்த விடியல் எடுக்கிறதுக்கு வெற்றியின் பேர் வைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு பெரிய, ஆனா மக்களுக்கு தெரியும் இந்த திட்டம் யார் கொண்டு வந்தாங்க, இது யார் மூலியமா வந்தது, இது யாரால பயன் அடைஞ்சிருக்குன்னு சரி புரியுதா? இவரு ஒன்றும் பெருசாலாம் எதுவும் ஒன்றும் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தர் ஆரம்பிச்ச திட்டத்தை மட்டும்தான் அடுத்தவங்க ஒரு கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர்ல நல்லா கேட்டுங்க, உண்மையிலுமே சொல்றேன், கலைஞர் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் ஜெயலலிதா தான் மாத்துவோம். நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க, அரசியல் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் 96ல இருந்து நான் அரசியல் எனக்கு தெரியும் நல்லது. அந்த அம்மாவும் ஜெயலலிதா கலைஞர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே இடத்துல 2021ல ஸ்டாலின் சிஎம் வராமல் இருந்திருந்தாருன்னா, ஸ்டாலின் அதனால தான் அந்த அம்மா உணவகத்தெல்லாம் அவர் கை வைக்கவே இல்லை. ஏன்னா அந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். இது ஏழைகளுக்காக உருவாக்கப்படுது. இதுல பேர் மாத்தியோ இல்ல நம்ம ஏதாவது கையை வச்சா நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அவர் தெரிஞ்சு ஜெயலலிதா கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் அவங்க மாத்தவே. இதுதான் உண்மை. ஏன் மாத்தல? விடியல்ன்ற பேர் எதுக்கு மாத்துறாங்க? இப்போ அம்மா உணவகத்தை ஜெயலலிதா வந்து கொண்டு கலைஞர் அரசாங்கத்து ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்ததை இவர் மாத்துறாரு. என்ன மாத்தலன்னு சொல்றீங்க? விடியல் என்ற பேரை மாத்ததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப வெற்றின வீடு, இப்ப கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் இருந்துச்சு, இப்ப வெற்றி வீடு வழங்கும், அதே அம்மா வீடு வழங்கும் திட்டம் தான். அதுதான் அவங்க தகுந்த மாதிரி இப்போ கலைஞர் கொண்டு வந்தாரு. அதாவது அந்த திட்டத்தை எந்த திட்டத்துல கையை வைக்கிறன்றதுதான் முக்கியம். புரியுதா? மக்களுக்கு பயனுள்ள எந்த ஒரு திட்டத்தையும் ஸ்டாலின் வந்து கையை வைக்கவே இல்லை. இதை வந்து சந்திரபாபு நாயுடு சொல்லி காட்டினார். சந்திரபாபு நாயுடு சொல்லி காட்டினாங்க. எல்லா இந்தியாவில் எல்லாரும் என்ன சொன்னாங்க, வேற ஒரு முதலமைச்சராக இருந்தா முந்தின அரசாங்கத்தினுடைய நலத்திற்கு உதவியில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இவங்களா அறிவிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. ஆனா அதை அவர் எதுவுமே செய்யல. கலைஞர் ஸ்டாலின் வந்து எதுவுமே செய்யல. அப்படியே தொடர்றதுதான் எல்லாமே மகளிர் உரிமை தொகையும் கொடுறது, காலேஜ்ல கொடுத்த உரிமை தொகை இல்லையா? அதெல்லாம் இப்ப வெற்றி திட்டன்ற மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ அவங்க என்னன்னா, இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணானா 1000 கொடுத்தாரு. இப்போ 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. வந்துச்சா? கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது இப்போ வரைக்கும் வரவே இல்லையா? அதை பத்தி வரும்போது அவங்க அதை மாத்துவாங்க. ஏன்னா ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க திட்டத்தையே இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து பட்ஜெட் ஒதுக்கி அதை இவங்க சொல்ற திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இவங்க பண்ணதான் கொண்டு வருவோம். அப்படிங்கும் போது நம்ம வந்து உண்மையிலுமே ஒரு அரசியல் விமர்சனம் பண்றதுக்கு எப்ப தெரியுமா, 2011ல விஜயகாந்த் சொன்னார் ஜெயலலிதாவோட அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார், எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஒரு 6 மாசம் எந்த ஒரு அரசாங்கத்தை நடத்த விட்டுட்டு அப்புறமா தான் அவங்கள விமர்சனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வந்திருக்காங்க பார்க்கலாம், என்ன நம்ம எதுவும் அப்படிங்களா. அமைச்சர்கள்லாம் எல்லாம் இப்போ புதுசா வந்திருக்கோம். அங்க யாரு அப்படின்னா இப்ப செங்கோட்டையன் மாதிரி ஆள் தான், ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். முதல்வர் உட்பட எல்லாமே புதுசு தான். புரியுதுங்களா? முதல்வர் உட்பட அங்க 107 பேருமே செங்கோட்டையனை தவிர மீது எல்லாமே புதுசா தான் வந்திருக்காங்க. அதனால பெரிய விஷயமா கிடையாது. பேசுறது அசம்பிளியில பேசுறாங்க அப்படிங்கும் போது அவங்க பேசுறத வச்சு நம்ம கேலி பண்றது கரெக்டா? கேலி எல்லாம் பண்ணல. அவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க இப்படி பேசுங்கன்னு சொல்லும் போது சரி மாத்திக்கிறேன்னா ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அதை ஏன் அவங்க கேலி பண்றதா நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து எப்படி இப்ப எதிர்கட்சின்றது என்ன சும்மா உட்காந்துட்டு போறது இல்ல. நீ ஒரு தவறு பண்ணும் போதோ அதை வந்து அவங்க சுட்டி காட்டுறதா எதிர்கட்சின்றது என்ன? ஆளுங்கட்சி பண்ற தவறுகளை சுட்டி காட்டுறதுனா எதிர்கட்சி. நீங்க இந்த லாங்குவேஜ்ல பேசாதீங்க, கொஞ்சம் இப்படி மாத்தி பேசுங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்க பெருசா எடுத்துக்கூடாது. அவங்க உண்மையா அதை நல்லது சொல்றாங்கன்னு எடுத்துட்டு போயிடுங்க. நீங்க அதை வந்து இது பண்ணிக்க வேண்டாம். அரசியல் வர்றாரு இப்போ இவரு வந்த மாதிரி தான் யாரையுமே தவறா நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. இப்ப தவறு குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவருக்குன்னு ஒரு மாமனார் பின்புலம் இருக்குது, அந்த அவருக்கு ரசிகர் மன்றம் இருக்குது. வரட்டும் பார்ப்போம். யாரு வந்தாலும் நல்லது செஞ்ச சந்தோஷம் தான். இப்போ வந்து ஆனா ஒண்ணு மட்டும், இன்னும் 20 வருஷ காலம் கட்டம் தமிழ்நாடு அசம்பிளியில் இருப்பேன்னா எம்ஜிஆர் கலைஞர்னு வந்த மாதிரி விஜய் உதயண்ணா 2 பேருடைய இதுதான் இது நடக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு உழைச்சி இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இவங்க 2 பேரை சுத்தி தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கு, வேற யாரும் அதிகமா. சட்டமன்றத்தில் வந்து நிதி அமைச்சர் வந்து பேசுனதுக்கு வந்து இங்க தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ் பேசாதீங்கன்னு சொல்லி சொன்னார்ல. தமிழ்ல பேசினதா தமிழ்ல வந்து அவங்க சட்டசபை வந்து தமிழ் தான் பேசினேன். தமிழ் தான், இங்கிலீஷ் பேசுதான். அவர் தமிழ் தெரிஞ்சு தமிழ் பேசினாரு. சட்டசபையை வந்து இப்போ ஒரு இலக்கம் படிக்கிறாருன்னா படிப்பு தவறாத தமிழ் தெரியலையோ, தமிழ் தான் படிக்கணும், தமிழ் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சட்டசபையில பேசுறதா முக்கியமா இல்ல மக்களுக்கு வந்து செயல்ல
பேசுறத விட மக்களுக்கு செயல் தான் முக்கியம். செயல் தான் உண்மையாக இருந்து செய்யறாதான் அதான் முக்கியம். பேசி பிரயோஜனம் கிடையாது. பேசினா செய்ய மாட்டாங்க யாரும். பேசாம செய்யறதான் நல்லது. இல்ல அதான் அங்க வந்து தமிழ்ல பேசுங்கன்னு சொல்றாங்கல்ல, அங்க தமிழ்ல பேசுறதா முக்கியமா இல்ல அவங்க வந்து செயல்ல காட்டுறதும் ஊழலற்ற ஆட்சி கொடுக்கறதும் முக்கியமா? நான் செயலை காட்டுறதுதான் முக்கியம். வந்து தமிழ் பேச தேவையில்லை, இங்கிலீஷ் பேச தேவையில்லை, தமிழ் தான் பேசணும். தமிழ் பேசும்போது அது வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் பேச தெரியலன்னா செயலில் காட்டுறாங்கல்ல, அதே நல்லது. இப்ப அதே மாதிரி திரிஷாவை பத்தி விஜயோட கூட கொண்டு சேர்ந்துட்டாங்க. ஆனா திரிஷாவை பத்தி பேசுறாங்க, அது கரெக்டா தப்பான? தப்பு தான். சிரிசா வித்து அதாவது தப்பு தான். அவ்வளோமா பேசுறது தப்பு தான். ஆறா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு பொண்ணா இருந்தாலும் அப்சர்ட் பண்ணா இருந்தாலும் பேசுறது தப்பு தான். ஆனா ஆர்பி உதயகுமார் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தியே தான் பேசிட்டே இருக்காங்க. இப்ப எங்க போனாலும் திரிஷா விஜய்ன்ற மாதிரி பேசுறாங்கல்ல, அது நீங்க அவர் வந்து திரிஷா விஜய்னு அவங்க கட்சியில வந்து அது மாதிரி நடந்துருப்பாங்க, அந்த மாதிரி பேசுறாரு. அவர் வந்து இப்படி வந்து திரிஷாவதி ஏதோ படம் படிச்சாங்க, ஃப்ரெண்டா இருந்தாங்க, பேசினாங்க. இப்போ வந்து அரசியல் வீதியமா போகும்போது அதை சொல்லி பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையை பேசிக்க வேண்டாம். அப்படி பேச ரூல்ஸே கிடையாது அவருக்கு, விஜய் இவருக்கு. அதே மாதிரி இடைத்தேர்தல் வருது இல்லைன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்காரு. இடைத்தேர்தலில் மு க ஸ்டாலின் நின்று ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவரா வந்தா நல்லா இருக்கும். இன்னும் மு க ஸ்டாலின் வந்து எந்த கட்சியிலும் நிற்க முடியாது. இருந்தாலும் வெற்றி வரமாட்டாரு. அதனால வந்து இருக்கவே நல்லது, அவரே இருக்கிறது நல்லது தான். அது இவங்களே பேசிக்கிறாங்க, கொடுக்குறாங்களா, கேட்டுக்கிறாங்க, கேள்வி வைக்கிறாங்க, பதில் சொல்றாங்க. இது இருக்கிறதே நல்லதான். அவர் வந்து இன்னொரு முறை ஜெயிச்சு தோத்துக்கிட்டாருன்னு வச்சுக்க, அசிங்கம். அதை விட அசிங்கம் கிடையாது. ஜெயிச்சிட்டா பிரச்சனை கிடையாது. ஜெயிக்கலைன்னா அசிங்கம் தான், ரொம்ப அசிங்கம் தான். தோத்துட்டு வந்து ரிட்டர்ன் எண்ணிக்கை பார்க்கும்போது அது வெற்றி தோல்வி ஆகி போச்சு. இதனால திருச்சியில் வந்து நிற்கிறாருன்னா தோல்வி அடைஞ்சா அவர் நிம்மதி அப்புறம் அரசியல் நிற்க முடியாது. அது அசிங்கம் தான். நிற்காம இருக்கிறது நல்லது. டிவிக்கில் இருக்க அமைச்சர்ஸ் எல்லாருமே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பட் இப்போ நல்லா பேசுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க பேசுறது வந்து ஒரு சில கொஞ்சம் தப்பாவும் பேசுறாங்க. பட் அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க? அவன் என்னன்னா இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா பேச முடியாது. அதாவது மெசுமதோட அது ஏதாவது கற்றுக்கிற ஊசி தான் கற்றுக்கணும். அது நிறையாவது கற்றுக்கல, இன்னும் கற்றுக்க வேண்டிய நேரம் இருக்குது, நிறையா இருக்குது. 3 மாதம் கற்றுக்க முடியாது, எதுவுமே கற்றுக்க முடியாது. போக போக அவங்களுடைய குறைபாடு இவங்களுடைய நிலைப்பாடுலாம் வந்து லெவல் வந்துட்டே இருக்கா. ஆனால் பட் அவங்க பேசுறதுதான் குறையாவே சொல்றாங்கல்ல. குறைப்படி அதாவது செயலில் காட்டுனா நிறையா, பேசுறது குறையா சொன்னால் குறைஞ்சிட்டே தான் இருக்கான். அதான் செயல் பண்ணுறது செய்ய மாட்டாங்க. பேசுகிறவங்க செய்ய மாட்டாங்க, பேசுறவங்க செய்வாங்க. நல்லதே செய்யட்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க, தொகுதி மறுவரை மசோதான்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுக்கு வந்து டிஎம்கே வந்து ஆதரவு கொடுத்துரு. ஆனா டிஎம்கே கூட்டணியில இருக்க தேமுதிக ஆதரவு கொடுக்கவே இல்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேமுதிக ஆதரவு கொடுக்கலன்னா அது அவங்களோட எண்ணம், அது அவங்களுடைய இது. அது வந்து அவங்க கொடுக்காது அவங்களோட எண்ணம். இவங்க வந்து என்னன்னா இவங்க ஆதரவு கொடுக்கும்போது அவங்க ஆதரவு கொடுக்கணும், கொடுக்காது அவங்களுடைய இதுதான். ஏன்னா ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்மா இருக்கும்போது தொகுதி மறுவரை வருது அப்படின்னு சொல்லும் போது போராட்டம் பண்ணி நிறைய ப்ரொட்டஸ்ட் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு திரும்ப அதே கொண்டு வரா சொன்னாங்க, ஆனா கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு எல்லா கட்சியுமே வந்து ஒரு சிலர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில இருந்தே கொடுக்கல இல்ல. திமுக கூட்டணியில அவங்க சொல்றதை இவங்க கேட்பாங்க. இருந்தாலும் ஒரு அவங்களோட கொள்கை கட்சி இருக்கு, அதனால அவங்க கொடுக்க முடியாது. அவங்களோட கொள்கை இருக்கு, அதனால கொடுக்க முடியாது. உங்க கொள்கை வேற, அவங்க கொள்கை வேற இல்லையா? இந்த ஆட்சி எப்படின்னு இருக்கு? ஊழல் லஞ்சம்லாம் இல்ல. ஆட்சி ஊழல் நடந்தாலும் இப்போ நம்ம கூட ஒரு வருஷம் போனா லஞ்சம் வாங்கன்னு கேட்டாங்கன்னா லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ரேஷன் கடைக்கு போனோம், ரேஷன் கடை போகும்போது நம்ம பையனுக்கு வேண்டியது செலுத்தலாம், நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதான் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்காங்க. அவன் லஞ்சம் 1 ரூபா கூட வாங்கலை. அவங்க கேட்க முடியல. அவங்க அந்த மாதிரி முன்னாடி தான் கொடுத்தாங்க, இப்போலாம் கொடுக்குறது கிடையாது, வாங்குறது கிடையாதுப்பா, ரொம்ப டிஸ்டமாக இருக்குது, அதனால் நீங்கள் போய் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நல்லதே நடக்குது. போன ஆட்சி வர்றது எல்லாமே பட்டாட்டம் எல்லாமே கொடுக்குறாங்க. இலவச பட்டாலாம் வந்துருச்சு. இப்போ நான் முன்னாடி வாங்கினா இலவச பட்டா ஒன்று வாங்கினோம். அதனால் எல்லாமே இலவச பட்டா வந்துருச்சு. இந்த ஆட்சி இப்போ நல்லா நடக்குது. இன்னும் போக இனிமேல் வந்து இப்போ 3 மாதம் தான் ஆச்சு. இனிமேல் தான் நான் பள்ளிக்கூடமே நடத்தினேன். 6வது போனால் தான் பள்ளிக்கூடம் நடத்தினேன். காலேஜ் போனேன், அடுத்து 10th படிக்கிறேன், காலேஜ் போனேன், அடுத்து தான் பாடமே இருக்குது. இன்னும் 5 வருஷம் இருக்கு இல்லையா, நான் ஓடிடும். அது ஒன்றும் பிரச்சனை வரதான் நடக்கலாம். இப்போ தனுஷ் அரசியல் வர மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, தனுஷ் அரசியல் வரதான் என்ன நினைக்கிறேன்னா, அவர்லாம் நின்று ஜெயிச்சிட்டாரு, நம்ம நின்று ஜெயிக்க முடியல, நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வராது. ஆனால் அந்த கதை ஆகாது. இனிமேல் வந்து இன்னொரு இன்னும் பிறந்தாத்தையும் ஆக முடியும். இனிமேல் தனுஷோ, ரஜினிகாந்தோ, கமலஹாசனோ இவங்கெல்லாம் வந்து இனிமேல் வர முடியாது. இவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. தனுஷ் வந்து சும்மா தூண்டி விடுறாங்க, நான் நிறுத்த ஜெயிச்சுப்பேன், நீ தான் ஜெயிச்சு. அதெல்லாம் இன்னும் நடக்காத காரியம் தான். விஜய் மாதிரி இன்னொரு விஜய் வர முடியாது. ஒரு ரஜினி மாதிரி ஒரு ரஜினி வர முடியாது. தனுஷ் மாதிரி ஒரு தனுஷ் வர முடியாது. அதே மாதிரி தனுஷ் தான் விஜய் தான். அதனால வந்து தனுஷ்கிட்ட இனிமேல் நடக்காது. அதே மாதிரி இயக்கிறது ரஜினி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விவேகானந்த ரஜினி இருந்தாலும் அவரே வந்து முடியலையே. அவ்வளவு ரசிகர் மன்றத்தே வந்து அரசியல் வந்து நான் வர முடியலையே. இவர் வந்தாரு, நின்றாரு, ஜெயிச்சிட்டாரு. அந்த காலத்துல எம்ஜிஆர்னு ஓடி அரைச்சு தான் ஜெயிச்சிருக்காரு 2வது முறையா. இவர் வந்தாலும் ஜெயிச்சதுனால இவர் மக்கள் ஏற்றிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அதே தனுஷ் வந்து ஏற்றுக்கவே முடியாது, யாருமே ஏற்றுக்க முடியாது. தனுஷ் வந்து 4 படம் நினச்சோன்னா ஏற்றுக்கவே முடியாது. யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. சும்மா வெட்டி வேணா பேசலாம்.
ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து தொகுதி வாரியா வந்து இது பண்ணு சொல்லிட்டு ஒரு 5 தொகுதியில் நற்பணி மன்றம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எதுக்காக? அரசியலுக்காக தானா இல்ல? அது வந்து என்னன்னா இப்போ கூட்டத்துக்கோசரம் வந்து டான்ஸ் செய்யறாப்புல. இப்போ கூட்டம் கூட்டினாலும் ஆகாது, அது கூட்டம் கூட்டினாலும் ஆகாது. அது சும்மா நம்ம தொகுதி வாரியா அது வாரியா இது வாரியா பேசி நம்ம கூட்டத்துக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இதில் வந்து இந்த எலெக்ஷன் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவர்கிட்ட வந்து போட்டாலும் ஒரு கொஞ்சம் தான் போடுவாங்க. அவர் ரசிகர் மன்றத்தெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க, பாதி போடுவாங்க. அது இப்ப இருக்க சிஎம் விஜய் மாதிரி வர முடியாது. விஜய் மாதிரி சிஎம் வர முடியாது, அடுத்த இது வர முடியாது. 10 வருஷம் இவர் தான் வச்சுக்கோங்க. தமிழ் தான் முக்கியமா இல்ல ஊழலற்ற ஆட்சி வேணும்? இப்போ சிஎம் எடுத்துங்க, இவங்க ஆட்சியை ஆட்சி பண்ணாங்க. இப்போ அன்னைக்கு அவரு கொளத்தூர் தொகுதியில அவர் வின் பண்ணவே இல்லையே. அவர் கொளத்தூர் தொகுதி அவரு சட்டசபை அவரு தான் வருவார் சொன்னாங்க, வர முடியலையே. அந்த தொகுதியில அவர் வின் பண்ண முடியலையே. அதே திமுக ஆட்சியில இருந்தாரு, யார் இருந்தாரு? அவர் தானே இன்னைக்கு. இவரு சொன்னாரு ஸ்டாலின் பிளாஸ்ட்னு, லாஸ்ட்ல என்ன பண்ணாரு? 2 பிளாஸ்ட் இவரு காட்டினாரு கொளத்தூர் தொகுதியில. ஓகேங்களா? இதே விஜய் ஆட்சி வந்தது, இதுக்கு முன்ன ஸ்டாலின் ஆட்சி இருந்தது. ஸ்டாலின் ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கெல்லாம் பிளாக்ல சரக்கு ஓடும். ஓடிட்டே தான் இருக்கும். 4 மணில இருந்து 24 hours சரக்கு ஓடும். ஏன்னா இப்ப விஜய் ஆட்சி வந்த பிறகு அது எல்லாமே தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இப்ப எதுவுமே கிடையாது. பிளாக்ல எங்கேயும் சரக்கு ஓடல, கஞ்சா ஓடல, ரொம்ப டைட்டு. இவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் நான் இப்ப வந்துட்டு இந்த பெண்கள் வந்து அவர் மேல சப்போர்ட், விஜய்க்கு கூட பெண்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஓகே, குழந்தைங்க சப்போர்ட் இருக்கு. இவரு ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க, மாற்றத்தை கொடுத்துட்டாங்க. இவரு இதுக்கப்புறம் பண்ணுவாரா? நம்ம இப்ப வந்த ஒரு 3 மாசத்துல வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. 5 வருஷம் ஆட்சி இருக்கு. 5 வருஷம் ஆட்சியில வந்து இந்த 3 மாசத்துல நம்ம வந்து இந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. மாற்றம்னு ஒருத்தரை எதிர்பார்த்தாங்க. பட் இன்னும் கொஞ்சம் நம்ம 1 வருஷம் எதிர்பார்க்கணும். இவர் சொன்னதை இவர் செய்வாரா இல்லையா நம்ம எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? அது இல்லாம இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ தனுஷ் சார் பாத்தீங்கன்னா ஒரு நற்பணி மன்றம் வந்து ரசிகர் மன்றம் எப்பவுமே ஆல்ரெடி இருந்தது. பட் இப்போ என்ன பாத்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் எல்லாத்துலயும் அன்னதானம் போட்டாரு, எல்லாமே பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா இப்போ பாத்தீங்கன்னா நேத்தோ நம்ம நினைக்கிறேன் போயிட்டு கோயம்புத்தூர்ல போயிட்டு ரசிகர் மன்றத்தெல்லாம் வச்சு பேசியிருக்காரு. ஒரு 5 இடத்துல பேசியிருக்காரு. இது மாதிரி வரப்போற இது மாதிரி அரசியல்ல நடிகர்ல இருந்தாரு விஜய் இருந்து இன்னைக்கு வந்து அரசியல்ல இன்னைக்கு சிஎம்மா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்திருக்கு. பட் இவர் அரசியல் வருவாரா வரமாட்டாரா நம்மளுக்கு தெரியல. பட் இவர் அரசியல்ல வரா மாதிரி இருக்கு தனுஷ் சார். அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இந்த ஆட்சி எப்படின்னா இருக்கு? சுமாரா இருக்கு ஐயா. சுமாரா இருக்கா? ஆமா, ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் சிஎம் ஆனதுனால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால நிறைய விஷயங்களை வந்து உள்ள வந்து கசக்கிறாரு. எதிர்கட்சி தாக்கத்துக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய மன சகிப்புத்தன்மையை கொடுத்து தன்னுடைய மன வளர்ச்சியை வெளிப்படுத்திக்கிறார். அதனால அவர் நல்லா தான் பார்க்குறாரு. சுமாரா இருக்குன்றீங்க, நல்லா இருக்குன்றீங்க, ரெண்டுல எது ஒண்ணுமா? அதாவது 80% நல்லா இருக்கு. 20% நல்லா இல்லைங்க. அனுபவத்து மூலமா அது அந்த பக்குவ நிலைமைக்கு அடைஞ்சு. இதே மாதிரி இப்ப எதிர்கட்சி தலைவராக வந்து உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. சப்போஸ் இப்போ வந்து இடைத்தேர்தலில் மு.க. ஸ்டாலின் இன்னும் ஜெயிச்சு வந்தா நல்லா இருக்குமா இல்ல இவரே இருந்தா நல்லா இருக்குமா? இவரே இருந்தா நல்லா இருக்கும். மு.க. ஸ்டாலின் வேணான்றீங்களா? வேணாம். ஏன்னா அவரு ஏஜுக்கும் இவரோட ஏஜுக்கும் கரெக்டா இதே சரியான அமைப்பு. இது கடவுள் கொடுத்தா வரான் ஒரு முதலமைச்சர் ஆகணும். ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து இது இப்போ வழிநடத்த தெரியலன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. அவரும் புதுசு இவரும் புதுசு ஐயா. 2 பேருக்குமே அனுபவம் பார்த்தாது. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருமே. அதனால கற்றுவாங்க, நிறைய விஷயங்களை கற்றுவாங்க. நாட்டு மக்களை எப்படி வழி நடத்தும் கட்டுவாங்க. நாட்டு நலப்படி திட்டங்களை ஆளுங்கட்சிக்கிட்ட எப்படி வாங்கி தரவங்க மக்களுக்கு ஒரு உதயநிதி தெரியும். அதே மாதிரி தனுஷ் அரசியல் வரதா பேசிட்டு இருக்காங்கல்ல. அதாவது ஒரு வழியில ஒரு வரக்கூடாதையா. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கலைஞர் இருந்தாங்க, இந்த ஜெயலலிதா கலைஞர் இருந்தாங்க. அடுத்ததே அவங்களாம் வந்துருக்காங்க. அப்போ 2006 ரொம்ப வெற்றிடமாக இருந்துச்சு அரசியல். திமுக அதிமுக இது 2 கட்சிகளுமே வலுவான கட்சிகளாக மக்கள் வழிநடத்திக்கிட்டு. இப்போ வந்து ஒவ்வொருத்தலாம் வர்றது அது நல்லது கிடையாது. எல்லாருமே விஜய் பார்த்து தான் வர்றாங்க. விஜய் பார்த்து தான் ஓட்டு போட. விஜயோட உழைப்பு இருக்காது. மக்கள்கிட்ட நெருக்கமாகவும் உருக்கமாகவும் ரொம்ப அண்ணன் தம்பியா பழகி அவர் வாக்குகளை சேர்த்தாரு. யாருமே இந்த அளவு அவரு
ஒரு முன்னெச்சரிக்கையா வருவார்னு யாருமே எதிர்பார்த்து கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம்ல சிஎம் ஆனதுன்னா இந்த கலியுக வரலாற்றுல அது விஜய் கிட்டே பண்ணணும். அது யாருக்குமே பொறுப்பாரு. அவரோட அரசியல்வாதங்க ரசிகன் படத்துல கவனம் தெரியும். ரசிகன் படத்திலே அவர் ஃபர்ஸ்ட் மக்களை கௌரவ தாண்டி நான் ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்து ரஜினி ரசிகரை வைரஸ் மாதிரி பாண்டு அந்த ரசிகரெல்லாம் அடிச்சுட்டு ஒரு விதையை விதைக்கிறார். விஜய்ங்கிற இலை தளபதிங்கிற விஜய்ங்கிற விதையை விதைக்கிறார். 1999 அவர் ஒரு சுழல் தான். 1999 எப்படி கேட்டீங்கன்னா நெஞ்சினிலே படம் வந்த போது அவர் சிஎம்னு ஒரு பாட்டு வந்தார் 1999. அப்பவே அவர் சிஎம் தான், இப்போ சிஎம். அப்போ 1999 அவர் சிஎம் தான். நெஞ்சினிலே படம் என்னைக்கு ஒரே மாற்றம் அன்னைக்கே அவர் சிஎம் தான். மக்கள் வந்தா இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு தான் சிஎம். ஆனால் திரையுலகில் அன்னைக்கே அவர் சிஎம். காதலுக்கு மரியாதை தந்தவரே இவர் தானே சிஎம்னு ஒரு பாட்டு இருந்தது. அப்பவே அவர் சிஎம் தான். மக்கள் ஏற்றுக்கூடிய கருத்து இது. மக்கள் மத்தியில் நீ வாக்குகள் சேர்த்து கோட்டைக்கு போயிருக்காது. அவ்வளோதான். மக்களுக்காக வாதாடுறார். நிறைய ஊழல்களை ஒழிப்பார். மதிக்கி வைக்கிற இயற்கை வளங்களை பாதுகாப்பார். மலைகளை ஆறுகள் ஃபாரஸ்ட்கான பாதுகாப்பார். அதே மாதிரி அவர் பேச தெரியலன்னு சொல்றாங்கல்ல. பேச தெரியாம ஐயா பஸ் அட்டம்ல அவர் இவ்வளவு தொகுதியில வென்றார். பேச தெரியாமனா ஒரு மக்களிடத்துல கவனத்தை ஈர்த்து வாக்குகளை சேகரிக்கும். அது தவறான கருத்து. இவ்வளவு பேரும் அவர் பேச தெரிஞ்சாலும் அவரை நம்பி முதலையும் போன்ற 2 கட்சிகளை தகர்த்துக்கிட்டு ஏன்னா கடுகு போன்ற ஒரு தாவை வளர்த்துட்டாங்க மக்கள். எப்படி முதலை போன்ற 2 கட்சிகளை தகர்த்து விட்டு கடுகு போன்ற தாவை வளர்த்துருக்காங்க. அவர் பேச தெரியாமல் அவ்வளவு நம்பி யாரும் வாக்குகள் அவருக்காண்டி எல்லாமே 234 தொகுதியில வாக்குகள் போட்டான். வேட்பாளரை நம்பி யாரும் போட. ஆனா இதே ஆதிங்களா தீர்வு. ஆனா வேட்பாளர்களை வச்சுதான் அந்தந்த தொகுதியில இடம் பிடிக்கும். ஆனா இவர் அப்படி கிடையாது. நான் தான் நிக்கிறேன் 234 தொகுதி நான் தான் நிக்கிறேன், எனக்கு தான் ஓட்டு போட அப்படின்னு மக்கள்கிட்ட உருக்கமா நல்ல பாசமா வகிர்ந்து அந்த அவங்க மனசு கவனத்தை 2 கட்சியிலும் உள்ள அழுக்கு போட்டு வெளுத்து விட்டு சலவை போட்டு வெளுத்து விட்டு தன்னை பூர்த்தி கொண்டார். எல்லா மக்கள் மனதிலும் பேச தெரியாம அரசியலுக்கு வர முடியாது. தவறான குரம்தான். யாருமே பேச தெரியாம எப்படி இறந்து ஓட்டுவாங்க. ஒரு பாடத்தை எடுத்தா ஒரு ஆசிரியர் வகுப்படையில அது சரியான முறையில் எடுத்தாதான் கடைக்கோடி மாணவன் கூட இல்லைன்னா புரியாது. அந்த கிளாஸ் டீச்சர் கடை குறைபாடு எடுத்தனாலதான் அவரோட உழைப்பு இருந்தனாலதான் அவர் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த வரலாற்றுல ஹிஸ்டரியில அரசியல் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துலயே அரசுக்கு வந்தவர் யாருதான் இளைய தளபதி விஜய் வராதான். பேச தெரியாம வரவே முடியாது. எப்படி நம்பி ஓட்டு போடுவாங்க பேச இல்லைன்னா. இதே தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருந்தாரு. அவர் மக்கள் மத்தியில பேச தெரியாது. ஆனா சின்ன பீரியட்ல நல்லா பேச அவரை குறைச்சதான் அவர் நல்லவர் தான். குணமனத்துல நல்லவர் தான். அவருக்கு பேச தெரியாது. ஆனா இவருக்கு பேச தெரியும். அதனாலதான் வந்தார். தெரியுங்களா? விஜய் பிரபாகர் கூட ஓடு வேட்டைக்காக அது படங்கிறது வேற, வேட்டைக்காரங்கிறது வேற. தேவையில்லாத வேட்டையெல்லாம் பேசி அவர் மக்கள் மனதை தேசி இருப்பதோ இல்ல தேமிக்கு மக்கள் சக்தியை வலுப்படுத்தோ முடியாது. புரியுங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பொறாமையில அவர் ஏதோ நாட்டி இருந்து பேசலாம். அவரை பேச எது வேணாலும். இது ஒரு என்ன சொல்ற ஒரு மாரியம்மன், ஒரு கோட்டை மாரியம்மன் சக்தி மாதிரிதான் ஒரு அரசியலுக்கு உள்ள பூந்துருக்காரு. கோட்டை மாரியம்மன் சக்தினாலதான் உள்ள பூந்துருக்காரு. இவரை யாரும் அசைக்க முடியாது. அந்த அம்மா சக்தி சொல்லி யாரும் அசைக்க முடியாது. அவர் கட்சி தொடங்கியனால அந்த அம்மனுடைய அவதாரம் 2/2 தேதி அவர் பிறந்த தேதி 22. அவர் கட்சி தொடங்கிய தேதி 2/2/2024. அனுபவம் இல்லாமையா ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றத்திலே எனக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றத்தில் 2024 மக்களை சந்திப்பான். 2024 நாடாளுமன்ற தேவை அப்ப ஒதுக்கிறாரு. அப்பவே அரசியல் அனுமதிக்கணும். இதே கமலஹாசன் என்ன ஒண்ணு 2017 கட்சி 2019 நாடாளுமன்றத்தில். அதனால அவரு கொந்தளித்து பழம் இல்லாம நின்னதுனால அவர் வர முடியாது. இவருக்கு ஒரு நட்சத்திரம் இருந்தது.
அதனால இன்னைக்கு வரும். அது வந்து விஜயகாந்தோட ஆவி கூட ஒரு உடம்புல பூந்துன்னு தான் சொல்லலாம். ஏன்னா தைரியம் இருக்கு. அவர் இருந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விழிப்புணர்ச்சி வந்து அரசியல் குரூப் அதுக்கு அரசியல் தேவையில்லைன்னு வாழ்ந்தவர். அரசியல் ஒரு சாக்கடை, இது அரசியல் தேவையில்லை. அவங்களுக்கு அரசியல் ஐயா விஜயகாந்த் மரணத்துக்கு கேட்பாருங்க வந்து காப்பைக்கு இப்போ மதியபூஷன் வந்து கோவப்பட்டு குறுவை கேள்வி பண்றாங்க அந்த மாதிரி சொல்லி சண்டை போட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்து எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தையும் யோசிச்சு தான் பண்றாரு. ஆனால் சும்மா பேச மாட்டார். வந்து சும்மா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் காதலை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஸ்டெப்பு பார்த்து இது என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த பொறுமையாக பண்ணுறாரு பேசிட்டு. மக்கள் வந்து என்னன்றாங்கன்னா ஒரு பொறுமையாக ஆட்சி நடத்தினா போதும், இப்போ போகிற மாரி போனால் போதும். மக்கள் அதான் விரும்புகிறாங்க. அவர் எந்த விஷயம் யாரை எதிர்கட்சி வந்து பேசினாலும் தெளிவாக இது ஃபஸ்ட்டு காதலை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு பொறுமா தான் அதுக்கப்புறம் பதில் சொல்கிறாரு. இன்றைக்கும் இல்லை மறுநாள் வந்து வந்தாலும் பொறுமா தான் நிதானித்து தெளிவாக தான் சொல்கிறாரு. அவர் எந்த இதுவும் தப்பு கிடையாது ஒரு பேசுறதுல. எல்லாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு எதிர்கட்சி ஆள் என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்தால் அதுக்கு ஆப்ஷனை அதுக்கு அவங்க கேட்ட பதில் சொல்லிடுறாரு. இப்போ வந்து தனுஷ் எதுக்கு ஆட்சிக்கு வராருன்னா இதெல்லாம் வந்து பொருளை கிளம்புறது. அவர் ஆட்சிக்கு வராருன்னா இப்போ சிஎம் விஜய் இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவராக வருவார். நான் கட்சியில் இப்போ இதில் இருக்கிறாங்க, வரம் அடிக்கிறாங்க, எல்லாம் வராங்க, ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வராங்க. இருந்தாலும் வருஷம் விஜய் தனுஷ் வந்து அவரா வந்திருப்பாரா இல்ல பின்னாடி வந்து யாரும் ஏற்கிறாங்கன்ற மாதிரி பேசுறாங்க? அது உண்மைதான். பின்னாடி வந்து ஏற்று ஒரு வேலை தான். அவரை தனுஷாலாம் அவராலாம் வரல. இப்போ தீஷா வச்சு விஜய் பற்றி பேசினான்னா அதெல்லாம் வந்து வீட்டை வந்து குடும்பத்தை கலைக்கிறதுக்காக அந்த மாதிரி பேசுகிறாங்க பெருசாக வச்சு. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எதிர்கட்சி செய்கிற விதி. சரி, நான் எதுவும் சொல்ல முடியாது. இந்த வாட்டி பட்ஜெட் எப்படின்னு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் தான் போயிருக்கேன் ஆட்சி. இப்போ என்ன ஒன்று கிளம்பிக்கிறது அடிக்கடிக்கு எண்ணெய் நிற்கிது. வீடெல்லாம் அடிக்கடிக்கு தப்பு கிளம்பி போகுது. திரிஷாவை பத்தி பேசுறாங்கல்ல, விஜயோட ஃபேமிலி சிஎமோட ஃபேமிலி வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. செங்கல்பட்டு கோர்ட்ல இது கேஸும் வாபஸ் ஆயிடுச்சு. ஆனா பட் இப்போ வந்து டிஎம்கே வந்து திரிஷாவை பத்தி பேசுறாங்க. கரெக்ட், அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு பொறுப்பித்த கலைஞர்கள் சார் எதிர்கட்சிகள் வந்து அடுத்தவங்க தான் எல்லாத்தையும் கேள்வி பண்ணிங்கன்னு இவங்க கூட எங்களை சேர்த்துக்கின்னு அது தப்பான முறை தான் போகுது. ஆனால் இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆட்சி நல்லா எப்படின்னு இருக்கு? ஆட்சிலாம் கரெக்டாக போகுது சார். எந்த இது இல்லை, எந்த அடிக்கடி நிற்கிறது அவ்வளோதான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. இப்போ இடைத்தேர்தலில் மு க ஸ்டாலின் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தால் நல்லா இருக்குமா, உதயநிதி ஸ்டாலினே இருந்தால் நல்லா இருக்கும்? உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலே நல்லா இருக்கும். அப்போ மு க ஸ்டாலின் வந்து வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு உதயநிதி ஒரு அண்ணா வந்தால் தான் கரெக்டாக. சட்டமன்றத்தில் வந்து பேச தெரியல, உங்களுக்கு பேசவே தெரியல சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இப்ப சட்டமன்றத்துல பேசுறதா முக்கியமா, மக்களுக்கு நல்லது பண்றது முக்கியமா? ஐயா, சட்டமன்றத்துல பேசுறது முக்கியம் அல்ல. மக்களுடைய சேவைகள், மக்களுடைய குறைபாடுகள், மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே கலந்து அவர்கள் ஆளும் அமைச்சர்களை கேட்டு இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், மக்களுக்கு பலன் கிடைக்கட்டும், பலன் அடையட்டும், நிவர்த்தி குறைபாடு இல்லாமல் நிவர்த்தி பண்ணுங்கள் என்று சொல்லுவதுதான் சட்டமன்ற உறுப்பினருடைய கடமையாகவும் கோரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மற்றபடியாக தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி யாரும் பொது விஷயங்களிலே பேச வேண்டாம். அரசியல் சம்பந்தப்பட்டதை குறை நிறைகளை எடுத்து சொல்லுங்கள். சட்டமன்றத்திலே மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன பற்றாக்குறை, மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்து சொல்லி, இப்ப ஒரு குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தாரு, தக்கல் முறையில ஈபி கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக கோடிக்கணக்கான பணம் வாங்கியிருக்கீங்க. 6,000 60,000 சர்வீஸ்களை கொடுக்கறதுக்காக இருக்கு. இதெல்லாம் கொடுக்காம 6 மாசமா கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்குது. இப்படி இது போன்ற குறைகளை சொல்லி அதை செய்ய அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதை தவிர்த்து அவர்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்வது வேண்டாம் என அன்போடு கேட்டு